இருப்பதிலேயே மிக கடினமான பிரசங்கம், ஒருவராலும் நிறைவேற்றவே முடியாததான பிரசங்கம் எதுனாக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்து உபதேசித்ததான அந்த மலை பிரசங்கம் தான். ஆவியில் எளிமை வரவே வராது. ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய மாம்சம் வெளிப்படும், என்னுடைய பெருமை வெளிப்படும், என்னுடைய கோபம் வெளிப்படும், என்னுடைய கசப்பு வெளிப்படும், என்னுடைய எல்லா விதமான கெட்ட குணங்கள் வெளிப்படும். அப்போ ஆவியில் எளிமை வாய்ப்பில்லை. ஆனால் ஆண்டு சொல்லியிருக்காரு, நீ ஆவியில் எளிமையாக இருக்கணும். ஆவியில் எளிமை உள்ள பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எவ்வளோ ஆழமான சத்தியம் பாருங்கள். பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாக கொடுக்க வேண்டுமானால் எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. அந்த எளிமையை உங்களுடைய சிந்தைக்குள்ளே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ பெரிய பரலோகத்தை உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக தேவன் கொடுப்பார் என்றால் அந்த வார்த்தை எவ்வளோ எளிமையாக இருக்குதுன்னு பாருங்கள். எளிமையே கிடையாது. பிரசங்கம் அவ்வளோ கடினம், அவ்வளோ கடினம். ஸ்தோத்திரம். ஆவில் எளிமை என்பது நம்மளால் ஒருபோதுமே அவருக்கு ஒத்ததான எளிமைக்குள்ளே நம்மை தாழ்த்தவே முடியாது. அதை கதை சொன்னார், ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுடைய பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த வசனத்தை கொண்டு போய் நீங்கள் எங்கே கனெக்ட் பண்ணலாம்னாக்க, தேவ தூதர்களை நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? மனுஷன் தேவ தூதரை நியாயம் தீர்க்கிறதுக்கு கர்த்தர் வச்சிருக்காரு. அது யார் அப்படின்னு பார்த்தாக்க, பரலோக ராஜ்யத்துக்கு யார் சொந்தக்காரவங்கனாக்க இந்த ஆவில் எளிமை உள்ளவங்க. நீங்கள் ஒருவேளை ஆவில் எளிமை உள்ளவர்களாக இருந்தாக்க நீங்கள் தேவ தூதர்களை நியாயத்திற்கக்கூடியதான அந்த உரிமையை பெறுவீங்க. ஏன்னாக்க பரலோக ராஜ்யமே உங்களுடைய அதிகாரத்துக்குள்ளே தேவன் கொடுக்கிறார். பரலோக ராஜ்யம் உனக்குரியது அப்படிங்கிறாரு. அப்போ ஒருவேளை நீங்கள் ஆவியில் எளிமையாக இருந்தீங்கனாக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்கனாக்க தேவ தூதர்களை நியாயத்திருப்பீர்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள்.